ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்டெகிரிட்டி இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் சர்வீஸ். நாங்கள் வந்து இப்போ இந்த டெக்னிக்கல் டாபிக்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக இந்த ஆஃப் ஷோர் ரிலேட்டடு ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டட் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸும் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க இவ்வளோ வெளிப்படையாக. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாத்துட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கும் தெரியட்டும்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் வந்து இதை போட்டுட்ருக்கேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த இன்ஃபர்மேஷன் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக ஜாப் ரிலேட்டடு எல்லாத்தையும் நான் டெய்லி அதாவது நீங்கள் வியூவர்ஸ் என்னென்ன கேட்குறீங்களோ டவுட்ஸு அதை வந்து நான் வீடியோவாக பண்ணி போட்டுட்ருக்கேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் வந்து தனியாக வந்து ஃபேஸ்புக்கில் இதுக்குன்னு பேஜ் வச்சுருக்கோம். அதில் ஏன்னா டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து இந்த சேனலில் நான் வீடியோவாக போட முடியாது. அதனால் அதெல்லாம் வந்து அந்த ஃபேஸ்புக் பேஜில் டெய்லி லிங்க்டின்லேருந்து தான் நான் போட்டுட்ருக்கேன். லிங்க்டினில் நான் ப்ரீமியம் மெம்பர், அதனால் அதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் இந்த ஜாப்ஸை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது எல்லாத்துக்கும் உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ட்வீட் பேஜும் இருக்குது. எல்லாத்துலேயுமே நான் அப்டேட் பண்ணுவேன். எல்லா லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு எல்லாத்துலேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமைச்சு வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். ஸோ எனக்கு உங்களோட சப்போர்ட்லாம் இருந்தால் தான் என்னால் மேற்கொண்டு இதெல்லாம் செய்ய முடியும். ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அடுத்தது என்டிடி. ஸோ என்டிடியில் வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அது அடுத்ததில் பார்க்கலாம். அதில் வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்குது, எந்தெந்த ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி வெல்டிங்கில் சொல்லும் போது என்ன சொன்னேன், வேர்ல்டு வைடு 2 ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று அமெரிக்கன், ஒன்று பிரிட்டிஷ். பட் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்களோட ஓன் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதே தான் வந்து இந்த என்டிடிலையும் நம்ம இந்தியாவுக்கு உள்ள ஸ்டாண்டர்ட் வந்து இந்தியன் சொசைட்டி ஃபார் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், ISNT. இது வந்து இந்த ஸோ இந்த ISNT நீங்கள் படிக்கணும்னா அதுக்கு வந்து 6 மாதம் டைம் எடுக்கும். அது வந்து படிக்கணும். ஒருவேளை நீங்கள் ISNT படித்து பாஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த ISNTக்கு வந்து நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் வேலை செய்ய முடியும். நீங்கள் ஓவர்சீஸ்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. அது வந்து இந்தியாவில் மட்டும் ரெகனைஸ் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட். அடுத்தது வந்து காமனாக வந்து 2 ஸ்டாண்டர்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒன்று அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு, இன்னொன்று பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டு. அதுதான் அந்த ASNT, அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். இதுதான் இப்போ வந்து என்னோட சென்டரில் நீங்கள் படிக்கிறது. ஸோ இது வந்து காமன். இது வந்து ஒரு 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இது ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. இதுதான் எல்லாம் படித்து போனாங்க. அப்போ வந்து BANDT அந்த PCN சர்டிஃபிகேஷன்லாம் கிடையாது. அதனால் வந்து எல்லா கம்பெனிஸுமே ASNT தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாளடைவில் வந்து இது அப்படியே போய் அடுத்தது இல்லைன்னு டெவலப் ஆகி பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் அவங்களோட லான்ச் பண்ணாங்க. ஸோ இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் என்னென்னா ஃபீஸ் மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி சப்ஜெக்ட் எல்லாம் காமன் தான். பட் ஸ்டாண்டர்ட் மட்டும் இவங்க அமெரிக்கன் சொசைட்டி, அவங்க வந்து பிரிட்டிஷ் இன்ஸ்டியூட், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ASNT ஏன் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ASNT வந்து 4 வாரம் நீங்கள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறீங்க. PTக்கு 25 ஹவர்ஸு, இதுக்கு MTக்கு 25 ஹவர்ஸு, RTக்கும் UTக்கும் 80 ஹவர்ஸ். நான் இன்னும் அது என்னன்னே சொல்லலை. நான் அடுத்த ஸ்டைலில் வரும்போது பேசுவோம். இப்போதைக்கு ஸ்டாண்டர்டோட எடுத்துக்குவோம். இப்போ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் இருக்குது, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வந்து ASNT, அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் வந்து BANDT, பிரிட்டிஷ் இன்ஸ்டியூட் ஃபார் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். இந்தியாவுக்குன்னு தனியாக இருக்குது. இது இல்லாமல் ரதர் தென் ISO வந்து தனியாக சர்டிஃபிகேஷன் இருக்குது. ISOவில் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், இதுதான் ISO. அவங்க வந்து தனியாக சர்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. பட் சப்ஜெக்ட் எல்லாம் ஒன்று தான். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம்ல மெத்தட்ஸ், அதெல்லாம் ஒன்று தான். பட் ஸ்டாண்டர்ட் இப்போ வந்து இவங்க ASNTனா அதில் வந்து ASNT ஆஸ்பர் ASNT SNDTC 1A அதை பேஸ் பண்ணி அவங்க சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. BANDT அவங்களோட ஸ்டாண்டர்ட் பண்ணியிருப்பாங்க. ISO அது காமன். பட் இந்த BANDT இது எல்லாமே ISOவில் தான் வரும். பட் அவங்க எல்லாமே செப்பரேட்டாக அவங்களோட சர்டிஃபிகேஷன் பாடி வச்சுருக்காங்க. இப்போ வேர்ல்டு வைடு நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது வந்து ASNT BANDT தான். ரைட். நீங்கள் ஏன் வந்து ASNT பண்ணிவிட்டு BANDT அதாவது PCN பண்ணணும் அப்படிங்கிறத, PCNனா நத்திங் பட் BANDT கொடுக்குற சர்டிஃபிகேஷன் PCN ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் ஃபார் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்தது சொல்கிறேன். இது அந்த நேஷன் ஒன்று போட்டிருக்கு, NAS, நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போது நீங்கள் வந்து இந்த ASNTயோ BANDTயோ நீங்கள் பண்ணீங்கன்னா இது வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். இதே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஏரோஸ்பேஸ்னால் அந்த ஃப்ளைட் பில்டிங்கு, ராக்கெட்ஸு, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கலாக அந்த ஃபீல்டில் நீங்கள் இது NDT பண்ணணுன்னா அதுக்கு வந்து இந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷனோ இந்த BANDT சர்டிஃபிகேஷனோ வந்து பத்தாது. அதுக்கு வந்து நேஷன் தனியாக ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க, நேஷனல் ஏரோஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். அதில் வந்து இதே NDT சர்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் வந்து NDT படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து
ஏரோஸ்பேஸ் ஃப்ளைட் பில்டிங் கம்பெனிஸு, ராக்கெட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸு, அப்புறம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரொம்ப ஹைடெக் இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்டிடியில் காமனாக இருக்குது. நம்ம இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் நான் டிசைவ் டெஸ்டிங், அப்படி இல்லைனா பிஏஎன்டிடி, அதாவது பிசிஎன், இது 2 தான் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். மெத்தட்ஸ் வந்து என்டிடியில் வந்து வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 7 மெத்தட் தான் இப்போதைக்கு இருக்கிறது. அது என்னென்னா விஷுவல் டெஸ்டிங்னா கண்ணால் பார்த்து நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. அடுத்தது பெனட்ரன் டெஸ்டிங் அப்படின்னா வந்து ஒரு லிக்யூடை யூஸ் பண்ணி சர்ஃபேஸில் இருக்க டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறது தான் பெனட்ரன் டெஸ்டிங். ஏன்னா இதை வந்து நான் இப்போ நான் கிளாஸ் எடுத்தேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு புரியாது. ஃபஸ்ட்டு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து அடுத்தடுத்து வர ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன இதுன்னு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் டீட்டெயிலாக சொன்னோம்னா கிளாஸ்லாம் எடுக்க முடியாது. பட் டீட்டெயிலானா ஓரியன்டேஷன், இதில் இதுதான் இருக்கும், இதுக்காக தான் அது படிக்கிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷுவல் டெஸ்டிங்கு அதனால் பார்க்குறது. ரெண்டாவது பெனட்ரன் டெஸ்டிங், ஒரு கெமிக்கலை வச்சு சர்ஃபேஸில் இருக்குது, அதாவது சர்ஃபேஸில் இருக்குன்னா ஒரு வெல்டு பிளேட் இருக்குது, வெல்டர் வச்சுருக்காரு, அந்த சர்ஃபேஸில் இருக்க டிஃபெக்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவோம். அடுத்தது மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன். மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங்னா என்னென்னா, மேக்னெட்டை யூஸ் பண்ணி, நான் சாதாரண நம்ம வீட்டில் காந்தம் யூஸ் பண்ணி விளாட்றீங்களா, அந்த மேக்னெட்டோட இதை யூஸ் பண்ணி ஒரு மெட்டீரியலில் சர்ஃபேஸில் இருக்க டிஃபெக்ட்டையும் கண்டுபிடிக்கலாம். சர்ஃபேஸில் ஒரு 6 mm வரைக்கும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். இதில் அதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் வந்து இந்த பெனட்ரன் டெஸ்டிங்கும் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷனும் சர்ஃபேஸ் லெவல் மெத்தடு தான். சர்ஃபேஸ், அதாவது ஓப்பன் டு சர்ஃபேஸ் மேலே இருக்க டிஃபெக்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது சப்சர்ஃபேஸ். இப்போ ஒரு மெட்டீரியல் வந்து 25 mm திக்னஸ் இருக்குது, அதில் வந்து வெல்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சர்ஃபேஸை வந்து எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும், விஷுவலில் பண்ண முடியும், பெனட்ரன் டெஸ்ட் பண்ண முடியும், மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். ஆனால் அந்த சர்ஃபேஸுக்கு உள்ளே வந்து இருக்கிற வெல்டு அவர் கரெக்டாக அடிச்சிருக்கா இல்லைன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சர்ஃபேஸ் மேலேருந்து உள்ளே ஒரு 10 mm ஒரு டிஃபெக்ட் இருந்தால் உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தான் வந்து இந்த அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கும் ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங்கும். இது வந்து சப்சர்ஃபேஸில் இருக்க டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள டெஸ்டிங். அடுத்தது வந்து இந்த அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் நத்திங் பட் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, வயிற்றில் குழந்தை எப்படி இருக்குன்னு 3 மாதம் ஸ்கேனுக்கு போகிறாங்கல்ல, அந்த ஸ்கேனில் என்ன தெரியும், நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள குழந்தை எப்படி இருக்குது, கண், மூக்கு, கை, கால் எல்லாம் கரெக்டாக இருக்கா, போதா வருதா, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து அந்த வயிற்றில் வந்து ஒரு ப்ரோப் வச்சு தேய்ப்பாங்க. தேய்ச்சா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அந்த குழந்தையோட உருவம் தெரியும். ஸோ அது வந்து அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் தான். அல்ட்ராசவுண்ட் டெஸ்டிங் தான் அது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறது. இதே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவோம் மெட்டீரியலுக்கு. ஸோ அதுதான் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். ரேடியோகிராஃபிக்கும் நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். உங்கள் வண்டியில் போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கை உடஞ்சிருச்சு. அப்போ கை உடஞ்சிருச்சுன்னா எந்த இடத்துல எலும்பு எப்படி உடஞ்சிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியும்? கை அப்படியே தொங்கி போய் தான் இருக்கும். பட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நேராக போய்ட்டு எக்ஸ்ரே எடுப்பீங்க. எக்ஸ்ரேயில் என்ன தெரியும், எக்ஸ்ரே கையை வச்சு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்பாங்க, ஆப்ரேட்டர் ஆன் பண்ணுவார், ஆஃப் பண்ணுவார், பின்னாடியில் ஃபிலிம் எடுத்து டெவலப் பண்ணி உங்களுக்கு ஃபிலிமாக கொடுத்துருவாங்க. பார்த்தா உங்கள் கையில் இருக்க எலும்பு மட்டும் தெரியும், அதில் எந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருக்கு, எத்தனை பைசா உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதை போய் அப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சு நீங்கள் ஃபர்தராக அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. அதே தான் நம்ம மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணுறது, ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது அந்த ரேடியோகிராஃபி ஃபிலிம் வருதுல்ல, கடைசியாக ஃபிலிம் உங்கள் கையில் கொடுக்குறாங்கல்ல, இப்போ சிடி ஸ்கேனர் தான் ஃபிலிம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணோம்னா அதுக்கு தனியாக கோர்ஸ் இருக்குது. இன்டர்பிரேட் பண்ணால் அதில் வந்து இப்படி தான் இருக்குது, இதில் வந்து இவ்வளோ சிவியாரிட்டி இருக்குது, இந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குது, இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல உடஞ்சிருக்கு, இந்த இடத்துல உடையலை. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணுன்னா நார்மலாக நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் டாக்டர் பார்த்தாருன்னா கரெக்டாக சொல்லுவார், சார் இந்த இடத்துல வந்து இது முதுகுலும் எடுத்தால் சார் இதில் C11 C12 இது மாதிரி பல்ஜாக இருக்குது, பவிங்காக இருக்குது, இல்லை இந்த இடத்துல ப்ரோக்கனாக இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க. அது அவங்க வந்து இது படிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு சர்டிஃபிகேஷன், அதாவது ரேடியோகிராஃபிக் ஃபிலிம் இன்டர்பிரேஷன். அந்த அதாவது எக்ஸ்ரே எடுத்து அந்த ஃபிலிமை வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணோம்னா, அதில் இருக்க டிஃபெக்ட் எல்லாம் நம்ம சொல்லணும்னா அதுக்கு தனியாக படிக்கணும். அடுத்தது வந்து எட்டி கரண்ட் டெஸ்டிங் ஒன்றும் கிடையாது. அந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து கன்வென்ஷனல் டெக்னிக். அதிலே வந்து அட்வான்ஸ் வந்து எட்டி கரண்ட் அப்படியும் சொல்லலாம். அதுவும் அந்த உள்ள யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து டோஃப்ட்னு ஒன்று இருக்குது, TOFTன்னு. இது வந்து அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் மெத்தட்ஸு. இந்த எட்டி கரண்ட் டெஸ்டிங் வந்து சர்ஃபேஸ் லெவலில் இருக்க டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது இதில் வந்து சர்ஃபேஸ் லெவலில் எது இருக்குது, விஷுவல் டெஸ்டிங் இருக்குது, பெனட்ரன் டெஸ்டிங் இருக்குது, மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, அப்புறம் எட்டி கரண்ட் இருக்குது. இந்த அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கும் ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங்கும் சப்சர்ஃபேஸில் இருக்க டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் என்டிடியில் இருக்கிற மெத்தட். காமனாக நீங்கள் இப்போ வந்து ஜென்ரலாக படிக்கிறது. இதே நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலை செஞ்சிட்டீங்க, நான் அடுத்தது நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட். இதில் வந்து இன்னும் செவரல் மெத்தட், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. வைப்ரேஷன் அனாலிசிஸ் இருக்குது, அப்புறம் வந்து MFL இருக்குது, அதுக்கப்புறம் ஐரிஸ் இருக்குது, அதுக்கு நிறைய இருக்குது. எல்லாமே இதில் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் தான்.
பிஓயூடி இருக்குது, டோஃப்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்தடுத்து அட்வான்ஸ், ஏன்னா இதெல்லாம் பேசிக் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் தான் இதிலே அட்வான்ஸ் நீங்கள் பண்ண முடியும். இப்போ எம்டிக்கு வந்து அட்வான்ஸ் வந்து டோஃப்ட், அதே வந்து யூடிக்கு அட்வான்ஸ் வந்து பிஓயூடி. இப்போ ரேடியோகிராஃபியில் அட்வான்ஸ் வந்து டிஜிட்டல் ரேடியோகிராஃபி. இந்த எல்லாத்துலேயுமே அது மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னா நீ பேசிக்கில் வந்து நீங்கள் தரவாக இருந்தால் தான் அட்வான்ஸ் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த என்டிடி மெத்தட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ வந்து ஜென்ரல் ஓரியன்டேஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நான் அடுத்து விஷுவல் டெஸ்டிங்னா என்ன, பேரண்டன் டெஸ்டிங்னா என்ன, மேட்ரிக் டெஸ்டிங்னா என்ன, இது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த விஷுவல் டெஸ்டிங்கில் ஈச் டாபிக்ஸ், ஸோ என்னென்ன அவங்களோட க்ரைட்டீரியா இருக்குது, எப்படி இருக்கணும், இப்போ ஐசைட் எவ்வளோ இருக்கணும், இப்போ நிறையா இருக்குது. அது மாதிரி பேரண்டன் டெஸ்டிங்கில் வந்து அது ப்ரொசீஜர் என்ன, இப்போது இதில் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நான் தனித்தனியாக வீடியோ போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இதிலேயே நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா தூங்கிடுவீங்க. ஸோ அதனால் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒன்று ஒன்றா உங்களுக்கு பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.